இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் நம்ம பேரிஸ் பிரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வீடியோ பார்க்க வாங்கலாம். மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேகோ போர்டு ஏலியன் பேஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் விளையாடிட்டு அதிலே ஈஸி மோட் நார்மல் மோட் ஹார்டெல்லாம் இருக்குது. இந்த ப்ளே கொடுத்தோடனே பார்த்தீங்களா ஹார்டு மோடு லாவா மோடு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட் நம்ம ஈஸி அதுக்கப்புறமா ஹார்டு அன்லாக் ஆகிடுச்சுன்னா ஹார்டுக்கு போயிடுவோம். இது அன்லாக் ஆகலாம் லீகோ போயிட்டு அடுத்து ஏலியன் பேஸ் அடுத்து ஹார்டில் தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம இந்த கேம் பிளே ஆரம்பிச்சிடலாம். இது கேட்குது ஃபஸ்ட் பர்சனாக தேர்ட் பர்சன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் கொடுத்துருவோம். ஏன்னா அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் பர்சன் நல்லாயிருக்கும். ஒரு ஜிடிஏ கேம்ஸ்க்குலாம் ஃபஸ்ட் பர்சன் தான் எனக்குலாம் பிடிக்கும். ஆனால் ஜிடிஏ 5 தானே ஃபஸ்ட் பர்சன் என்ன பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பேரல் மாதிரி இருக்காங்க ஈஸ் பார்க்க. என்னது ஈஸ் இது கோடு கூட போட்டுருக்காங்க. இது பெட்டு இருக்குது. இது அப்படி கூட போக சொல்கிறாங்க. சரி வாங்க ஈஸ் போவோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி விளாடுங்க. இந்த கேம் உங்கள் ஃபோன் ஒரு நல்ல ஃபோன், அதாவது 6GB RAM ஸ்டோரேஜ் நிறைய இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனுக்கு இந்த கேம் கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்கும். இதே அந்தளவுக்குலாம் இல்லை. 3GB RAM தான், ஸ்டோரேஜும் 32GB தான். உங்களுக்கு ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிராஃபிக்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்காது. இதே பிசியில் விளாடி பாருங்கள். உங்களுக்கு 3GB RAMனாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் பிசியில் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். கொஞ்சம் பக் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயோ கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது தட்டி விட்டு இப்படி போகணும் போல இருக்குது. அது பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. நம்ம தாங்க ப்ரோ பிளேயர் பார்த்திங்களா, கரெக்டாக போகிறோம். இன்னும் ஒரு தடவை கூட அவுட்டாகவே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இது ஃப்ரெஞ்ச் எடுக்க சொல்கிறாங்க. வாங்க ஃப்ரெஞ்ச் எடுக்கும். இங்கே இருந்த காயின் கோல்டு இருக்குது. இது எடுத்து வச்சுக்குவோம். இது உடைக்கணும் போல வாங்க உடைக்கணும். ஆனால் உடைக்க முடியல. உடைச்சாச்சு. இங்கேருந்து கீழே குதிச்சு எங்கெங்க இருக்கோம். ஏய் பாரி தெரியுதா? அங்கே ஏதோ பட்டன் இருக்குது. திரும்பி ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ துரத்துறானே. சார் விட்டுருங்க சார். அப்படி இந்த பட்டனை அழுத்தியாச்சு கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு போவோம். என்ன பட்டனாக தரல, நான் வாட்டிக்கு அழுத்திட்டேன். ஸோ வேகமாக துரத்துறாங்க கீஸ். தெரியுது பின்னாடி தான் இந்த ஷாடோலையானு தெரியுது. குதி ஐயோ கீழே வந்துட்டானே. இந்த பட்டன் எனக்கு தெரிஞ்ச அந்த வெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்கும் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்க வேணாம். பின்னாடி துரத்துறதை பார்த்தா தான் நம்ம ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இதே பார்க்காம போனால் நமக்கு அந்தளவுக்கு டென்ஷன் ஆகாது. ஐயோ பார்த்துட்டு எனக்கு தெரியாமல் அப்பாடி இந்த வாட்டி வந்தாச்சு. இதோ பாருங்க வாயை பிறந்து போங்க. அவனெல்லாம் துரத்த மாட்டேங்க. அவளெல்லாம் துரத்த மாட்டேங்க பார்த்தீங்களா. அது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீமாக இருக்குது. அதாச்சும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது அதுக்கு பேரி துரத்தும். ஆனால் நமக்கு கணக்கு தெரியாது. நம்ம அந்த பேரி நம்மளை துரத்தும், அதுக்கு தெரியாது. இது அதுக்கு பேரி துரத்துச்சுன்னா அது நமக்கு தெரியாது. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மேப்பு மட்டும் தான், அந்த பிளேயர்ஸ் மட்டும்தான் தெரிவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வெண்டை திறக்கிறது தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் அந்த ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். என்னடா பாத்ரூமாக இருக்குது. இது ஒரு பாத்ரூமு. இது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. இது என்னது, ஏதோ பஸாஸ் பெஸ்ட்டா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரில. ஏதோ ஷவல் இருக்குங்க. ஏதோ வச்சுருக்கானுங்க. நீங்கள் தோண்டணும் போல இருக்குது. தொண்டு அவ்வளோதான். எங்கடா கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இது ப்ரிசனாடா. இது இன்னும் இவ்வளோ இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம போவோம். ரோப்ளாக்ஸ் நீங்களும் விளாடுங்க. இந்த கேம் செம்மையாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஆப்பு தான். அதுக்குள்ளே தான் அத்தனை கேம்ஸ் கிடப்பா. ரோப்ளாக்ஸை பற்றி புகழ்ந்தாண்டா பேசினேன். அதுக்கேட்ட கீழே தட்டி விட்டீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த கேம் உங்களுக்கு காமிக்கும். இந்த சைடில் காமிக்கலாம். அந்த ஜம்ப் பண்ணுற பட்டன் கிட்ட காமிக்கல நீங்கள் எத்தனை நிமிஷத்தில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை விளாண்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளாட்லான் இருக்கேன். இந்த பால் மேலே நம்ம படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வேகமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஓடுவோம். ஓடு. சரி இங்கே ஒளிஞ்சுப்போம். இந்த பால் தெரிஞ்சு வர இந்த சைடில் ஒளியணும் போல இருக்குது. ஓகே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் பர்சன் ஃபுல்லாக விளாண்டுருக்கேன். ஆனால் ஃபுல்லாக விளாண்டது கிடையாது. இந்த பால் உழுற இந்த பால் ரோல் ஆகுதுல, இந்த லெவலில் வரைக்கும் தான் தேர்ட் பர்சன் வியூவில் விளாண்டுருக்கேன். தேர்ட் பர்சன் வியூ விளாடு பாருங்கள். அது ஒஸ்டர்ன்லாம் சொல்ல முடியாது. அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் பர்சன் வியூ இருக்குது. நான் ஃபஸ்ட் பர்சன் வியூ பிடிச்சிருக்கு, அதை எடுத்துக்கிட்டேன். நான் கூட பேரி நினச்சிட்டாங்க. என்னடா இப்படிலாம் ஸ்கின் வச்சுருக்கீங்க. உங்கள் பாருங்க பேரி வேறு நம்மளை துரத்துறான். இல்லைடா பேரி இல்லவே இல்லை. பேரி கிடையாதான் என்னன்னு தெரில. எங்கடா முன்னாடி சார் விட்டுருங்க. சரி வந்தாங்க இந்த ப்ரிசனோட ஓனர் போல இருக்குது. இவங்களுக்குலாம் வேறு காமிக்குது. இவங்களாம் ஆல்ரெடி அந்த லிவரை திறந்து விட்டாங்க போல இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ்லாம் என்னடா பிச்சு போட்டு வச்சுருக்கீங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வேகமாக போயிடுவோம். கிராஃபிக்ஸ் எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு இல்லை போல இருக்குது. 3GB RAM தான் வந்து ஃபோனு, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து குதி போடி விழுற மாதிரியே போகிறாங்க எல்லா தடவையும், விழுந்துடாதரா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்துட்டோம் பாருங்கள். 4 மினிட்ஸில் அந்த சைடில் காமிக்கு 4 மினிட்ஸில் பார்த்தீங்களா. ஆனால் 5 மினிட்ஸ் வந்து வீடியோ வந்து இப்போ இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அது நம்ம ஸ்டார்டிங் இன்ட்ரோ வர போட்டோம்ல, அந்த ஈஸி மோடு, லீகோ மோடு, ஏலியன் பேஸ்னு. ஸோ அதனால தான் வந்து எப்படி ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லிஃப்ட்டில் போகிறோம். இது லிஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, என்னென்னு தெரிஞ்சது கஃபட்டேரா என்னென்னு தெரில. ஏய் ஜூஸ் குடிப்போம் கைஸ் நம்ம. எட்ரா குடி ஜூஸா. ஏய் இது குடிச்சதுமே வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற கவனிச்சிங்களா மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இதை வச்சு அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் இதுதான் தாவணும் போல இருக்குது. இது வச்சு நார்மல் ஸ்பீடில் நம்மளால் தாவ முடியாது போல இருக்குது. இவெல்லாம் குடிச்சிருக்கான் போல இருக்குது. இல்லை இவன் வேறு வச்சுருக்கான். பார்த்து போடா ஜஸ்ட்டு மிஸ். இது கொஞ்சம் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்காது, ஸ்பீட் ரன் பண்ணணும் இந்த லெவலில். அப்போ தான் நீங்கள் வந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக போக முடியும். ஆனால் ரொம்ப ஸ்பீட் ரன் பண்ணுறேன் அது பண்ணுறேன் பேருன்னு இப்போ நான் பண்ணல, அது மாதிரி கீழே வந்துடுவீங்க. அதனால் ஜம்ப் பண்ணுற பட்டன் அழுத்தினாலே ரொம்ப பார்த்து தான் நீங்கள் அழுத்தணும். அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து ஜம்ப் பண்ணும்போது அழுத்திக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒழுங்காக போகணும். சரி வாங்க கைஸ் ஒழுங்காக போவோம். பார்த்துடா. அட பாவி, கடைசி வரைக்கும் போய் கடைசியில் இப்படி பண்ணிட்டோமே. சரி வாங்க கைஸ் திரும்ப போகணும். பார்த்தீங்களா ஒரு மாதிரி எனக்கு அந்த ஓடுறதே ஒரு மாதிரி லாக் ஆகுது. இதே ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த லாக் ஐயையோ கீழே விழுந்துக்கிட்டே இருக்குமே. ஸோ வேகமாக நம்ம பார்த்தீங்கன்னா போவோம். ஓடு 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 அவ்வளோதான். எடுப்பா எகேஸ் இந்த வாட்டி ஜம்ப் பண்ணுற பட்டன் அழுத்துனது இதெல்லாம் சீட்டிங் பார்த்தீங்களா. இதெல்லாம் சீட்டிங் எல்லாம் போடுறாங்கடா. அது பார்த்தீங்களா ஒரு சில பேர்லாம் அப்படியே நின்று போவாங்க. அந்த மாதிரி நின்று போகாதீங்க. போயிட்டு இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஈஸியாக அவுட் ஆயிடுவீங்க. நீங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஜம்ப் பண்ணுற பட்டன் பார்த்து அழுத்தணும். அப்போ நின்று தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். மாடி ஜஸ்ட் மிஸ் ஓடி. ஐயோ சரி எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது. என்ன கேச்சு நமக்கு எழுத்து குறைஞ்சிருக்கு, ஏன்னு தெரில. எழுத்து குறைஞ்சிருச்சு திடீர்னு. இது எதுக்கு அப்படிலாம் எழுத்து குறைப்பில்ல, அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. எதுக்கு எழுத்தெல்லாம் குறையுது. இங்கே பாருங்கள் திருப்பம் பார்த்தீங்கன்னா அப்போதோட எழுத்து கொஞ்சம் கூடியிருக்கு. எழுத்து ஆனால் ஏறுது. புரிஞ்சிருச்சு. அது என்னன்னா வந்து கீழே விடும் போது உங்களுக்கு எழுத்து மொத்தமாக குறைஞ்சிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. அது ஸ்லோவாக ஏறுது அவ்வளோதான். பார்த்து போயாகணும். அவன் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே தான் ஜஸ்ட் மிஸ் போயிட்டு இருக்கான். ஐயையோ டே என்ன கேஸ் இது இந்த லெவலில் முடிக்க இவ்வளோ நேரம். ஐயோ இவன் ஒருத்த ஸ்டார்டிங்லேயே விழுந்தான். பார்த்தீங்கன்னா பார்த்து போவோம். பார்த்தீங்களா அவன் தான் பார்த்தீங்களா எங்கேயாச்சும் நடுவில் செக் பாயிண்ட் வச்சுருக்கலாம். செக் பாயிண்ட் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாடி இந்த கேம் ஆனால் நல்ல கேம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ரேட்டிங் அந்தளவுக்கு இல்லை. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 58%, அதாச்சும் விளாண்டவங்கள 58% தான் ரேட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரோப்ளைன் ஸ்டோரி இருக்குல்ல, அதுக்கு கூட வந்து நிறைய பேர் 90% மேலே வந்து ரேட்டிங் போட்டாங்க. இந்த கேம் கூட 58%. இந்த கேம் நல்ல கேம் தான் கேஸ். நீங்கள் வந்து விளையாடி பாருங்கள், சூப்பராக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் பயப்படுவாங்களா, அந்த சேசிங்னாலே ஒரு சில பேர்லாம் பயப்படுவாங்க. அந்த வரதே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்கும். அந்த மாதிரி சேசிங் பண்ணுற கேம்ஸ்லாம் ஒரு சில பேர் பிடிக்குது. அவங்களுக்குலாம் வந்து அந்த சேஸ் பண்ணுற ஸ்டேஜ்லாம் இருக்குல்ல, அது மட்டும் அவங்களுக்குலாம் பிடிக்காது. எனக்குலாம் அந்த அளவுக்கு பயம் இருக்காது. ஐயோ டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. பார்த்து கரெக்டாக அந்த எல்லோ கலரில் வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் அதுக்கு வரும் அந்த எல்லோ கலர்லாம் இல்லையா, அதுக்கப்புறமா வந்து இதுவாக கொடுத்துருக்கானுங்க. இன்னும் என்னென்னே தெரில. பாடி கைஸ் என்னது இப்படி பண்ணுறேன். இருங்க கைஸ், நான் அதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஒரு வழியாக நான் வந்து கஷ்டப்பட்டு நான் அந்த ரவுண்டை முடித்தேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. நான் எப்படியோ நான் அதை முடிச்சிட்டேன் நான். ஸோ வாங்க நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ லேடர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாங்க கைஸ் லேடரை போய் கண்டுபிடிப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது என்ன பட்டன் இது. என்ன பட்டன் அது. ரெஜனா. இது திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறது போல இருக்குது. ஓகே இப்போ வேகமாக போய் வந்து இதை போய் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இது வச்சு இதை போய் ப்ளேஸ் பண்ணிடுவோம். இங்கே வந்து அப்படியே ட்ராப் கொடுத்துட்டு இப்படி போகணும் போல இருக்குது. இப்படி போயிட்டு இதை தட்டி விட்டு பாடி நம்ம மேலே ஏறி போயிட்டோம். இது என்னடா ஸ்டேஜ் இது. என்னடா என்ன பின்னாடி தள்ளி விடுது பார்த்தீங்களா. அதை கஷ்டப்பட்டு அது போகணும் போல இருக்குது. பார்த்தீங்களா பின்னாடி தள்ளி விடுது.
பார்த்து போனது, பார்த்து பார்த்து போடா போடா, பார்த்து பார்த்து. இது அநியாயத்துக்கு என்னடா ஸ்லோவாக போகிறோம் பாவி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துட்டோம். இதில் ஏறிடு, அதில் ஏறு, இதில் ஏறு. அடுத்து இதில் அடுத்து இங்கேருந்து அங்கே குதிக்கணுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. குதிச்சு பார்ப்போமா? அது பாடி ஜஸ்ட்டு குதிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே குதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குதிச்சுட்டு இப்படி போன போல இருக்குது. என்ன கேஸ் இது ப்ரிசன் மாதிரியே இருக்குது. அவனே எஸ்கேப் பண்ணுறதுக்கு இது கட்டியிருப்பான் போல இருக்குது. இதை மட்டும் கட்டாமல் இருந்தால் எஸ்கேப் பண்ணாமலே ஜெயிலில் இருக்கும். மாடி எங்கடா விழுந்தோம்? அடப்பாய், ஸ்டார்டிங்கில் விழுந்துட்டோங்க. ஐயையோ, ஏன்டா எனக்கு மட்டும் இப்போலாம் நடக்குது? விழுந்துட்டோம். இது ஏன்னா எனக்கெல்லாம் இப்படி மட்டும் ஏன்டா? ஐயோ, அங்கே பாருங்க கைஸ், அப்போதெல்லாம் ஃபஸ்ட் ட்ரையில் கூட வந்து ஒழுங்காக போனேன். இப்போ பாருங்கள், இப்போ 3ஆவது ட்ரை 4ஆவது ட்ரையில் அவுட் ஆகிறோம். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே விழ போகிறேன் கைஸ். ஏன்னா எனக்கு மட்டும் இப்போலாம் நடக்குதோ தெரில. ஓகே, இப்போ இங்கேருந்து குதிச்சுட்டு இங்கேருந்து அங்கே குதிக்கணுமா? இல்லை, 2 குழாய் இருக்கா? இதோ இங்கே கோல்டு இருக்குது, இதை நம்ம எடுத்துப்போம். கோல்டுன்னு போட்டிருக்கு, ஆனால் காயின்ஸ் தான் அது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து அங்கே குதிக்கணும். குதிச்சாச்சு. இங்கே இந்த வால்லாம் அந்த வந்து பூட்டினா அதெல்லாம் வந்து புகைலாம் போகும் உங்களுக்கு. இங்கேருந்து இறங்கிலாம் போக முடியாது. அப்படியே இங்கேருந்து ஒரு டேரெக்டாக ஒரு குதிச்சிடணும். குதிச்சுட்டு அதுக்கு நீங்கள் செத்து போயிடக்கூடாது. செத்து போனீங்கன்னா என்ன ஆகுன்னா வந்து செத்து போனீங்கன்னா வந்து அது திரும்ப வந்து இந்த வாலெல்லாம் நீங்கள் பூட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கஷ்டமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு யாரும் வந்து செத்து இந்த மாதிரி பண்ணலாம் இதில் வச்சுக்காதீங்க. அது ஒரு சில ஸ்டேஜில் தான் நீங்கள் செத்தாக கூட நீங்கள் பண்ணதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜெலாம் வந்து அப்படி கிடையாது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து செத்தாக கூட எல்லாம் வந்து அப்படியே திருப்பி வந்து நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் வந்துடும். ஸோ குதிரா பாடி குதிச்சாச்சு. ஸோ ஓடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு விட்டா விழுந்துருப்போம். 3rd பர்சனே போட்டுருக்கணும். அதாச்சும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் பர்சன்னா அப்படியே நான் வாட்டிக்கு ஜாலியாக ஓடுவேன். அதனால அப்படியே அப்படி ஆயிருக்கும். இந்த கேம் நம்ம வந்து ஹார்ட் மோட் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக ஹார்ட் மோட் ட்ரை பண்ணி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வேகமாக நம்ம பார்த்திங்கன்னா ஓடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இது என்னடா ஸ்டேஜு? ஆடப்பா, என்னடா இவ்வளோ கஷ்டமாக ஸ்டேஜில் வந்துடுறீங்க? குதி அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அவ்வளோதான். ஒரு குதி, இன்னொரு குதி. இந்த தாட்டி ஜம்ப் பண்ண கைஸ். இது இதில் கொஞ்சம் லைட்டாக பக் இருக்கும். இந்த ஸ்டேஜாலே கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இது கேமுக்கு பேட் ரேட்டிங் கொடுப்பாங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுற பட்டன் கொடுத்தா கூட அவுட் ஆயிரும். இந்த ஸ்டேஜெலாம் இங்கே அவுட் ஆனேன் நான். ஜம்ப் பண்ணுற பட்டன் அழுத்தினா கூட அவுட் ஆயிடுவோம். அதான் ஈஸி இல்லை பிரச்சனையே. ஜஸ்ட்டு எவ்வளோ ஜஸ்ட்டில் பிடிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏணியில் ஏறும். இது செக் பாயிண்ட் பிடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அப்படியே நம்ம ஒரு ஸ்டேஜை முடிச்சிட்டோன்னா அதுவே செக் பாயிண்ட் பிடிச்சிரும். இது என்னதுரா? பறக்கலாம்ல. என்னதுரா அது? குதிச்சாதான் பறப்பும்ல இருக்கு. ஓகே, இது என்னமோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குதிச்சாச்சு. ஓகே, வந்துட்டோம். ஐயோ, பேரி எங்கே இருக்காங்கன்னா சமையல்காரன் இருக்கான். சமையல்காரனா பார்த்துட்டானோ இல்லை கீஸ், அதுக்கு உள்ளே போனால் தான் பார்ப்பான்னு நினைக்கிறேன். இந்த ரெஞ்சை வச்சு அவனை அடிக்கணும். முடியாது, கண்டிப்பாக முடியாது. இவனுக்கு ரெஞ்சை வச்செல்லாம் அடிச்செல்லாம் சாரம் கிடையாது. இங்கே பாருங்கள், இது ரெஞ்சை வச்சு அடிக்கணுமா? எல்லாம் ஓவர்ரா. இந்த ரெஞ்சை வச்சு நான் அடிக்க சொல்கிறாங்க கைஸ். ரெஞ்சு வச்செல்லாம் அடித்தவன் எத்தனை நாள் காலியாக வந்துடுமா? கிட்ட வர. ஐயோ, அடிச்சுட்டான். இல்லை அவனை அடிச்சிருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்சில் தக்காளி சட்னி வந்து அடிச்சிட்டான். அதான் சமையல்காரெல்லாம் அதான் இந்த மாதிரிலாம் போடுறான். திரும்ப போட்டுட்டு இருந்தாலும் இதால் நமக்கு எழுத்து வரலாம். அந்த பேனை வச்சு என்னடா குதிச்சு வர. அடி போடு, அடி போடு. நோ டேடி, என்னடா எங்கடா இருக்கோம் நம்ம? மூடி நம்மளை சாடிச்சிட்டாங்க கைஸ். அவனுக்கு ஹெல்த்தெல்லாம் அப்படியே இருக்குமா? இல்லை திரும்ப ஹெல்த்து ஃபுல்லாகிருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆமாம் கைஸ். இது கொஞ்சம் ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இவன் அந்த தக்காளி வச்சு அடிப்பான். நமக்கு லைட்டாக வந்து கண்ணு தெரியாமல் போயிடும். அது மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும் இந்த மேப்பில். ஏன்னா அவன் ஃபாஸ்ட்டாக வர மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி அடிச்சிடறான். அவங்களுக்கு எனக்கு ஸ்க்ரீன் தெரியுதா? இல்லவே இல்லை. அது ரொம்ப ஸ்லோவாக வேறு போகுது. அது இந்த மாதிரி குதிச்சு அடிச்சிடறான் அப்படியே. அதான் கொஞ்சம் பிரச்சனையே இந்த ஸ்டேஜில். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு அடி வாங்கிடுறான். இன்னொரு அடி வாங்க. அடி வாங்க மாட்டேங்கானே வேறு. மறுபடியும் தக்காளி சட்னி அடித்தானா அவ்வளோதான்.
நம்மளை அடிச்சிடப்பான். அடிச்சிட்டான். ஓ மணி மணி எங்கடா இருக்கணுமா? இவங்க இப்படியே அடிச்சிடலாமா? ஓ மணி எழுத்த குறைச்சிட்டான். இதுக்கு மேலே ஒரு அடி அடித்தா நம்ம காடி. அங்கே பாருங்கள், 6 எழுத்து குறைச்சிட்டாங்க கைஸ். நம்ம போகப்போ ஆனால் எழுத்து நல்லா குறைச்சிக்கிட்டே வரும். ஏன்னா அப்போது பார்த்தீங்கன்னா வந்து காவாசி எழுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா 6 எழுத்து, அடுத்து முக்காவாசி, அடுத்து முழு எழுத்து சொல்லி அடப்பாய் நம்மளாம் ஒரு அடி அடிச்சிட்டோம். நம்ம 2 அடி அடித்தோம், ஒரு அடி அடிச்சிருக்கான். அப்படி பார்த்துரா அவ்வளோதான் 6 பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சூப்பராக விளாட்றோம். முடிச்சிடலாம். ஐயோ அவன் நம்மளே முடிச்சிடும் இருக்கு. ஐயோ உங்களுக்கு எழுத்த பார்த்தீங்களா? மோடி அடிச்சிட்டான். முடிஞ்சு இந்த வாட்டி. ஆனால் போன வாட்டியோட இந்த வாட்டி நல்லா எழுத்து குறைச்சிருக்கணும். இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா ப்ராக்ரஸ் அப்படியே இருக்காதுல்ல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வருவான் அவன், அதனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் குதிச்சு வருவானா, அதான் இருக்கலே கஷ்டம். இந்த மாதிரி குதிச்சிடுறானா அதாலே கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் வந்து இவனுக்கு இதாலே இவனுக்கு ஸ்பீடு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடுறேன். அடி ஐயோ என்ன கேஸ் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதை நான் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலான்னு எனக்கு தோணுது. இந்த ஸ்டேஜால் கூட இவங்க நிறைய பேர் பேட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. போடு அடி. ஐயோ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மேலே எழுத்து குறைச்சிட்டோம் கைஸ். இந்த வாட்டி நம்ம முக்கால்வாசி மேலே எழுத்து குறைச்சிருக்கோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து காலி ஆளாங்க. போடு. ஐயோ ஐயோ முட்டு சந்து ஐயோ பாடி இழுத்து குறைச்சிட்டாங்களே. போடு. என்ன கைஸ் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இவ்வளோ கஷ்டமாக ஸ்டேஜ் வைக்கக்கூடாது. நான் ஆனால் இதை முடிச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் அவன் எப்படியோ காலி பண்ணான், கஷ்டப்பட்டு முடித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டேஜ். ஆனால் நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நான் எப்படியோ அவனை வந்து அவன் கிட்டே போய் அடி அப்படி ஸ்க்ரீன் தொட்டுக்கிட்டே இருந்தேன், அப்படியே முடிச்சிட்டேன். என்னது கைஸ் இது? ஆடா பாவி, இது என்னன்னு தெரியுதா கைஸ்? இந்த கன்று வச்சு அவனை போட்டு தரலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த விரெஞ்ச் இருக்குல்ல அதை வச்சு போட்டு தள்ளியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவைதான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே எங்கேயோ கூப்பிட்டு போகுது, என்னன்னு தெரில. ஏய் அம்மாடி ஏன்னா இந்த ஊரில் விடுறான் அடப்பாவி இந்த உருண்டு. எங்கடா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? பாடி இங்கிட்ட வந்துட்டோம். நம்ம 200 காயின்ஸ் கலெக்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்று அதுக்காக கொடுத்துருக்காங்களா வேறு எதுக்காச்சும் இருக்குமா என்னன்னு தெரில. இந்த கன்று எடுக்கிறதுக்குள்ளேயே நம்ம எழுத்த குறைச்சிருப்பான் என்னன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு நம்ம வந்து போவோம். என்னடா லேசர் லைட்லாம் வச்சுருக்கீங்க? பார்த்துப்போ பாடி பார்த்துப்போ அவ்வளோதான். அப்பாடி வந்துட்டோம். எங்கடா இறக்கி விட்ருக்கீங்க? இந்த சைடை இறக்கி விட்ருக்காங்க. ஓகே இப்போ நம்ம போக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கன்று கைஸ் பர்கர் வச்சு இந்த மாதிரி போட்டு தரலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், கையை வச்சே போட்டு தள்ளியிருக்கேன். என்ன கைஸ் பண்ணுறது? ஸோ என்னதுரா இது? ஏதோ ஏணி இருக்குது. இந்த வழியும் இல்லை, அப்படிலாம் குதிச்சு போக முடியாது. ஸோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்குமா? இந்த பழைய போட்டு போனோம். இந்த 3 பழகை கொடுத்துருக்காங்க, தேவையே இல்லை. உனக்கு என்ன அறிவு இல்லையா? 2 பழகை தேவைப்படல அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் ஆனால் கிடையாது. எப்படின்னு இப்படி நிறைய பேர் மாலை போய் திருப்பி போட்டுக்கணும், அப்படி தேவையில்லை. பின்னாடி இந்த பழகை அதே பழகை எடுத்து இப்படி நீங்கள் போடணும். இவன் ஒருத்தர் கன் எடுக்கிறான், இந்த மாதிரி போட்டு போகலாம். நிறைய பேர் தெரியாமல் போடுறீங்க. யாரா நீ? இதுக்கு தான் இந்த கன்னா? ஓகே நான் கூட அதுக்குன்னு நினச்சி அப்படியே பயந்துட்டேன் நான். பார்த்தீங்கன்னா ரோபோட்டில் வரோம். மணி எழுத்து குறைக்கிறான். எழுத்து நமக்கு எழுத்து குறையில இன்னும். அந்த கையில் போடணும் போல இருக்கான். அந்த கையில் அவனுக்கு இருக்குல்ல, அந்த கை பவர் தான் அவனுக்கு இருக்குது போல இருக்குது. அந்த கை பவர் அவங்க அழிக்கணும் போல இருக்குது. ஓகே புரிஞ்சிருச்சு. போடு பர்கராக போடுறோம் அப்படியே. மணி கிட்ட வந்துட்டான். பார்த்துடுறா. அவ்வளோதான் டே. அந்த பர்கர் அந்த செஃப் இருக்கான்ல அவனோட இவன் ஈஸிடா பாருங்கள். கொஞ்சம் தான் எழுத்து குறைச்சான். அதுக்குள்ளே நான் டக்குன்னு அதுக்குள்ளே அவன் எழுத்து குறைச்சிட்டா. பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் எழுத்து ஒரு ஃபஸ்ட் ட்ரையிலே முடிச்சிட்டேன்.
ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், அங்கே ஏதோ வழி இருக்குது, அங்கே போவோம். ஏதோ வேன் இருக்குது, என்ன பண்ணணும் இது, இந்த பட்டன் அழுத்தினா என்ன ஆகும்? ஏய் இது திறக்கணுமா? இப்போ என்ன பண்ணணும்? நம்ம தான் வண்டி ஓட்டம் சூப்பராக இருக்குது, கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது போட்டு அப்படி ஐயோ அப்படியே மாதம் வரலான்னு பார்த்தேன், அப்படியே போச்சு. இவன் ஒருத்தன் லியோகோ பேக்கு, அது இப்போ அந்த பேக்கு இந்த பேக்கு விடுங்கடா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த வண்டி ஓட்ட விட்டானுங்க. வண்டி நல்லா இருக்குது, கண்ட்ரோல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆர்னர்லாம் அடிக்கலாம் போல இருக்கு. ஓகே நல்லாயிருக்கு, சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறது பிடிச்சிருக்கு. இந்த வண்டி கொஞ்ச நாள் ஓட்டி பார்ப்போம், நல்லாயிருக்கு. இருறா இது என்னது தெரியல, இந்த மவுண்டைன் பண்ணி வச்சுருக்கா பார்ப்போம். அங்கே என்னமோ இருக்குது கைஸ். இருறா என்னடா வண்டி இந்த சுற்றுது, இல்லை எனக்கு புரியல இப்போ இருக்கு சம்மந்தம் பாடி. இருங்கடா அடா பாவி, என்னடா வண்டி இந்த சுற்றுது. ஆனால் நான் வண்டி போச்சா, சரி ஓடிப்பா. நீ என்ன பண்ணுறது, இது நான் பர்கர் இப்படின்னா வாழைப்பழம் வருது, ஒன்று ஒரு நேரம் ஒன்று வரும்போல இருக்குது. ஓகே அங்கே என்னமோ இருக்குது, அதை வேணால் போய் பார்ப்போம். இதுவும் இன்னும் கண்டினியூஷன் ஏதாவது பேரிஸ் ப்ரிசன் 2 ஏதாச்சும் இருக்குமா என்னன்னு தெரில, போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஓகே வேகமாக போவோம். என்னடா இது போட்டு வச்சுருக்கீங்க, இங்கே போக முடியாதா, அதுக்கு வண்டி தேவைப்படும் போல இருக்குது. வாங்க இப்போ வண்டி எடுத்துக்குவோம். அதான் அந்த சுற்றிக்கிட்டு இருக்கு, எப்படி போக. ஸோ பார்த்தீங்கன்னா போக முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த வண்டி வச்சு அதை இடிக்கணும் போல இருக்குது. புது அப்டேட்டில் வந்தது கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா கண்டிப்பாக அதை வண்டி வச்சு இடிக்கிற மாதிரிலாம் இருக்குது சான்ஸே இல்லை. இந்த கேம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விளாண்டதை யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா துறடா அந்த டோரை, இவத்த சுடுறான் துற. எனக்கு வண்டி கொடுங்கண்ணா. ஐயோ வண்டி இந்த அப்பாடி வண்டிக்குள்ளே வந்துட்டோம். இருறா அப்பாடி நிறுத்தணும்னு நினைக்கிறேன். நிறுத்த முடியல கைஸ். டாய் அடப்பாவி, ஆனால் வண்டி இந்த சுற்றுது. பாடி வண்டி பயங்கரமாக சுற்றுது கைஸ். இருறா பாடி. பார்த்தீங்கன்னா நிறுத்த முடியல, அந்த வண்டி அவ்வளோதான் போல இருக்குது. அது இடித்து போகிற மாதிரி தான் இருக்குது. வேணால் அந்த மாதிரி திரும்ப பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இருங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வேறு என்னமோ ஒன்று இங்கே வச்சுருக்கானுங்க. ஸோ அதை பார்க்க தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா இங்கே என்னமோ பட்டனாக இருக்குது. இது தடுத்துன்னு இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ரிஜன் ஒன்று இருக்குது, என்னன்னே எனக்கு புரியல. என்னது கேட் ஜங்க் யாரா, என்ன ஜங்கு? போங்கடா, ஜங்கெல்லாம் எவன்டா வச்சுருப்பான். புரிஞ்சிருச்சு, அந்த அதை இடிச்சிட்டு வண்டி வச்சு இடிச்சிட்டு போக தேவையில்ல, அதனால் ட்ராவல் பண்ணுறதுக்கும். அது என்ன ஒன்று, அந்த இந்த குப்பை இருக்குல்ல, இதை வச்சு நம்ம இப்படி இது போட்டுடணும். எதுக்குடா கண் எடுக்கிற, ட்ராப் பண்ணி இந்த மாதிரி போகணும் போல இருக்குது. இருங்க போக முடியல, இன்னொரு பாக்ஸ் ஸ்டாப் பண்ண போல இருக்குது. நம்ம இன்னொரு பாக்ஸ் ஸ்டாப் இந்த கேஸ் ஸ்டேஷனில் போல இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா நான் ரீசெட் கொடுத்தேன், வண்டி போயிடுச்சு. ஆனால் இங்கே இந்த கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துலாம் ஸ்பான் பண்ணி விட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி போகணுன்னா பாக்ஸ் எடுத்து போன போல இருக்குது. இது போன அப்டேட்டில் கிடையாது. இது உண்மையாகவே இந்த கேம் நான் 2023 ரூபாய் அப்போ தான் யூடியூப்பில் பார்த்தேன். அப்போ இதெல்லாம் கிடையாது. இப்போ வேறு மாதிரி இருக்கும் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ட்ராப் பண்ண போல இருக்கு. நைஸாக ட்ராப் கண்ணே எடுத்துகிட்டு இருக்கான். கண்ணு அவ்வளோ பிடிக்கும் போல இருக்குது. இன்னைக்கு இது போட முடியல. அப்போ நான் இன்னொரு பாக்ஸ் எடுத்துட்டோம், எல்லா பாக்ஸும் எடுத்துகிட்டு போல இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பர்கர் நமக்கு ஏன்டா இழுத்து குறையுது, இது நம்ம கிட்ட வச்சு ஷூட் பண்ணாலும் இழுத்து குறையுது, என்னன்னு தெரில. ஸோ இன்னொரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம் நம்ம. இதுவே இருக்கா, கண்ணு மறைக்குது இந்த பாக்ஸே. ஓகே இன்னும் கேம் முடியலை போல இருக்குது. முடிஞ்சிருச்சு உண்மையாக. அந்த ப்ரிசனை விட்டு எஸ்கேப் போயிட்டோம். பட் ஆனால் அந்த ரிவார்ட்ஸு அதெல்லாம் இன்னும் கொடுக்கல போல இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஏதோ ஏணி இருக்குது, நம்ம பார்த்தீங்கன்னா போகிறோம் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி இவனோட பாவி ஏன்டா இப்படி பண்ண, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேம் முடிச்சிட்டிங்களா எல்லாம் வெளியே போங்களா அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது. அதான் இப்படி இருக்குது போல இருக்குது. ஓகே நம்ம டக்குன்னு இது மேலே ஏறி இப்போ போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது மேலே குதிச்சிடுறோம். இப்படி அப்பா என்னடா அது, இந்த வழியில் போகலாம், இவங்க போகக்கூடாத மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் நீங்களும் விளாண்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கேமில் லியோகோ ஒன்று நம்ம போடுவோம். எப்போ நாளைக்கு போடுவோமா எப்போன்னு தெரில. ஏலியன் டேஸ் போடுவோம். ஹார்ட் மோடு இந்த நேரம் அன்லாக் ஆகிருக்குமா என்னன்னு தெரில.
அன்லாக் ஆகிடுச்சுன்னா அதுவும் விளாடுவோம். அது அன்லாக் ஆகலைன்னா நம்ம வந்து லீகோ மோடு இல்லைனா வந்து இந்த ஏலியன் மோடு ஏதாச்சும் போடுவோம் நம்ம. ஓகே இருறா என்னடா நீ இன்னும் மேலே அதை இடிக்கிற மாதிரி இருக்கான். இது மேலே அப்படியே தாவி போகணும் போல இருக்குது. அதான் மேலே அது இடிக்குது ரொம்ப. அப்படியே நம்ம வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி போல கொஞ்சம் கொட்டி வச்சு போகணும். பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா கேம் முடிச்சிருக்கான். நம்ம கூட நம்ம கூட சேர்ந்தான் அப்போ வந்தால் ஸ்டார்டிங்கில் இருந்தே. அப்போ நான் வந்து அந்த அந்த இது வெண்டை திறக்கிற ஏதோ ஸ்டேஜில் அப்போலேருந்து நான் பார்த்தேன். உள்ளே இருந்தேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேம் முடிச்சிட்டா. ஸோ இங்கே நிறைய காயின்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுப்போம். இதெல்லாம் என்ன யூஸோ தெரில. நான் வாட்டி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அவ்வளோ எடுத்து வைக்கிறாப்புல இருக்கா தான் சுற்றிட்டு இருக்கா. அவர் எடுக்கிறது நமக்கு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வேணாச்சும் வரானா பார்ப்போம். இல்லை வேற வேணா வரல. இந்த ஹெலிகாப்டர் எடுக்க முடியுமா? இல்லைங்க எடுக்க முடியுதா? மேலே எனக்கு சுற்றுற மாதிரியே இருக்குன்னது வின்னர்ஸ் ஈச்சி இல்லை. இது என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு எனக்கு அதுவே புரியல. ஹெலிகாப்டர் எப்படி ஓட்டணும்? எங்கடாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்களா அந்த பேரி தானே எப்போவுமே நம்ம தொத்தோம். இதே மாதிரி வேறு ஒருத்தர் இந்த பீஸா பாப்பா அடுத்து வேறு இந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து இந்த கேமில் இருக்கிற மாதிரி வைக்கலாம் போல இருக்குது. இது பிகம் அ காடோ இவனாக நம்ம விளாட போகிறோம். நம்மளே ஒரு காடாகி மற்ற பிளேயர்ஸை துரத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரோபாக்ஸ் தேவைப்படும் நமக்கு. இவனுக்கு இந்த கேரக்டர் விளையாடி நம்ம துரத்தலாம் போல மற்றவங்க இவங்களாம் பார்ப்பாங்க. வாயை திறந்துவாங்க. எப்பட்றாவெல்லாம் பார்ப்பாங்க. எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஃபீல்டா டூம்ஸ் கை இங்கே என்ன சூப்பர் ஜம்ப்லாம் இதெல்லாம் எப்படி ஜோதிக்கணுன்னது டாப் காப்கன்ஸ் 40th பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3வது பிளேஸில் இருக்கோம். டாப் காப்கைன்ஸ் அதாச்சும் நம்ம இருக்கலே நிறைய காயின்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. யார் இங்கே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து 40 அதாவது இப்போ ஒரு பொண்ணு வந்தாலும் அவள். 2வது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பேகு மெம்ஆர்ஜி போட்டிருக்காங்க. 3வது பிளேஸில் அதாச்சும் ரோப்ளாக்ஸ்லேயே 3வது பிளேஸில் தான் நம்ம பேர் இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா பெருமையாக இருக்குது. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லோ கிராவிட்டி கொடுத்தோடனே இதான் பார்த்தீங்களா ஃபுல் மேப்பு. என்னடா லோ கிராவிட்டி கொடுத்தோடனே இந்த பார்க்க வைக்கிறீங்க. அப்படியே தயவு செஞ்சு விட்டுருங்கடா என்ன. ஸோ பார்த்தீங்கன்னா யார் கைஸ் இது? எவனோ ஒருத்தங்க இருக்கான். யார் இது டாக்கா? யார் கைஸுவேன்? ஹவ் ஆர் யூ என்ஜாயிங் பாரிஸ் பிரிசன் சூஸ் ஒன். இட்ஸ் ஓகே பட் நான் ஐ டேக் இட், ஐ லவ்விங் இட்டு, ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு அது ஃபேவரெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 2வது ஆப்ஷன் தெரிய மாட்டேங்குது இந்த கன் இருக்கிறதுனால. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என் ஃபேவரெட் தானது. நான் வந்து லீகோ பாட்டு நீங்கள் பார்த்தீங்களா ஆமாம் நமக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். நீங்கள் வந்து லோகோ பண்ணது ஹவு கூல் டு யூ திங்க் லோகோ மோட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கூலாக தான் கண்டிப்பாக இருக்கும். சரி லோகோ மோடை நீங்கள் வந்து கூலராக பார்ப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கூலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து லியோகோ மோடை வந்து அது மற்ற ரோப்ளாக்ஸ் கேமில் வந்து உங்களுக்கு வந்து இருக்க ஆசைப்பட்றீங்களா இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஆமாம் அது ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவன் காணாமல் போயிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் சீக்ரெட்டாக இருக்குது போல இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசுவாங்க அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் கைஸ் அந்த மேப்பே பார்த்தீங்களா அங்கே இருக்குது. இப்போ வானத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூப்பர் ஜம்ப் எடுத்துவோம். சூப்பர் ஸ்பீட் எடுத்துப்போம். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா இது லோ கிராவிட்டி என்னன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் தான் நம்ம இருக்கோம். இதுக்காகவாச்சும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே அப்பா என்னடா பண்ணுறீங்க? இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே பறக்குறோங்க சத்தியமாக. இது நம்ம பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணல அப்படியே பறக்குறோம். அப்படியே எங்கடா ஸ்பன் பண்ணியிருக்கீங்க? டே இருங்கடா சப்பா இருங்கடா போடு. ஆனால் இப்போ கீழே வா போ. டமா எங்கே போனோம் அவ்வளோதான். செம்ம தான். பார்த்தீங்கன்னா இதில் 3rd பிளேஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இந்த காயின் லிஸ்ட் போல. இதுக்காகவாச்சும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா நம்ம 3rd பிளேஸில் இருக்கும் ரோப்ளாக்ஸ்லேயே. 3rd பிளேஸ் வர்றது ஈஸி கிடையாது. ஆனால் வந்து 3rd பிளேஸ் இருக்கும் கொஞ்சம் பத்திரம். நமக்கு ஃபஸ்ட் பிளேஸ் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் 3rd பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த T3H இருக்காங்களே அவன் ஈஸியாக வரணும் கண்டிப்பாக ஃபஸ்ட் பிளேஸ்க்கு. ஏன்னா கொஞ்சம் காயின்ஸ் தான் இருக்குது அவங்க என்னை வந்து பீட் பண்ணுறதுக்கு. அதனால் வர சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம 3rd பிளேஸில் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து எடுத்துக்கலாம். பாய்.